வணக்கம் நண்பர்களே. ராகு கேது தோஷம், நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், இப்படி ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அதனால தான் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? பெரிய பெரிய கோயில்களுக்கு போகணும், ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பரிகாரம் செய்யணும்னு நினைச்சு பயப்படாதீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையானது, செலவே இல்லாதது. அதை விட முக்கியம், 100% உண்மையானது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது மிக முக்கியமான பரிகாரம் குலதெய்வ வழிபாடு. எந்த கிரகத்தோட தோஷமா இருந்தாலும் நம்ம குலதெய்வத்துக்கு முன்னாடி அது வேலை செய்யாதுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க. மனசார எனக்கு இருக்கிற திருமண தடைகள் நீங்கி சீக்கிரம் நல்ல வரன் அமையணும்னு வேண்டிட்டு உங்களால முடிஞ்ச அர்ச்சனையோ இல்ல அபிஷேகமோ செஞ்சுட்டு வாங்க. உங்க வேண்டுதல் உண்மையா இருந்தா தடை உடனே உடையும். அடுத்தது, ராகுவோட தாக்கத்தை குறைக்க வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான வழி. வாரந்தோறும் வர்ற வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல, அதாவது காலை 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் உங்க வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போங்க. துர்க்கை அம்மனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனம் முருகி ஓம் துக்க நிவாரணியே போற்றி அப்படின்னு வேண்டிக்கோங்க. எலுமிச்சம்பழ விளக்கு தான் ஏத்தணும்னு கட்டாயமில்ல, சாதாரண தீபமே போதும். ஏன்னா அம்மனுக்கு உங்க பக்தி மட்டும்தான் முக்கியம். மூன்றாவது, கேது பகவானோட அருள் கிடைக்க சனிக்கிழமைகள்ல விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு பிடிச்ச அருகம்புல் சாட்சியோ இல்ல ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை சாட்சியோ வழிபடுங்க. கேதுவினால் வர்ற தடைகள் எல்லாமே பனி போல விலகிடும். இப்போ எல்லா பரிகாரங்களையும் விட ஆன்மீக ரீதியா மிக உயர்ந்த உண்மையான பரிகாரத்தை சொல்றேன். அதுதான் ஜீவகாருண்யம், அதாவது பசியில இருக்கிற உயிர்களுக்கு உணவளிப்பது. சனிக்கிழமைகள்ல கருப்பு எறும்புக்கு கொஞ்சம் சர்க்கரை அல்லது அரிசி மாவு போடுங்க. அதே போல தெருவுல இருக்கிற நாய்களுக்கோ அல்லது காகத்துக்கோ உங்களால முடிஞ்ச உணவை வைங்க. ஒரு உயிரோட பசிய நீங்க ஆற்றும்போது கிரகங்கள் தானாவே சாந்தமாகி உங்களுக்கு நல்லது செய்ய தொடங்கும். நண்பர்களே, கடைசியா ஒரு விஷயம். பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம மன அமைதிக்காகவும் தடைகளை தாங்குற தைரியத்துக்காகவும் தான். எனக்கு நல்ல நேரத்துல கண்டிப்பா நல்ல வரன் அமையும் என்கிற உங்களோட நம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பரிகாரம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு விரைவில் நல்ல முறையில் திருமணம் நடக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.